டேக் கதிர், புருஷனும் பொண்டாட்டியுமா ஒன்னாவா ஸ்டேட் மேட்ச் விளையாட போனீங்க? எப்படி உன்னை லாக் பண்ணனு பார்த்தல்ல. இந்த புவனேஸ்வரி குறி வச்சா தப்பாதுரா. என் வலையில கண்டிப்பா நீங்க விழுந்துதான் ஆகணும். இன்னியோட உங்க வாழ்க்கையை காலி பண்ற பாரு. எனக்கும் உன்னை பார்க்கணும்னு இருந்துச்சு, அதான் உங்க அப்பாவுக்கு தெரியாம வந்த. நீ எப்பவுமே விளையாட போகும்போது இந்த பேட்டை தானே எடுத்துட்டு போவ, அதான் கையோட எடுத்துட்டு வந்த. இது உன் கையில இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நீ யார்கிட்டயும் தோக்கவும் கூடாது. இது என் ஃபேவரட் பேட்மா. உன் அப்பாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காக நீ போராடிட்டு இருக்க, அதான் உங்க அப்பா கையால கொடுத்த பேட்டை உனக்கு கொடுக்க வந்த. மா, இப்பவே நான் ஜெயிச்ச மாதிரி இருக்குமா? கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. நீ விளையாடுறத நேர்ல வந்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா ஆனா எனக்கு தான் நீ விளையாடுறத பார்க்க கொடுத்து வைக்கல. மா, நம்ம குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்லம்மா. எனக்கு உங்க ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா அதுவே போதுமா. ஏய், நல்லாருடா, நல்லாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத தானா. நீ நிச்சயமா நல்லா விளையாடுவ. உனக்கு ஏன் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, உன் அப்பாவோட ஆசீர்வாதமும் உனக்கு எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா நீ ஜெயிச்சு வருவ. உன் அப்பாவும் நீ ஏத்துப்பாரு. சரி, நீ எதை பத்தியும் யோசிக்காம நல்லா விளையாடணும், சரியா? சரிம்மா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எதுக்கு போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? கிரவுண்ட்ல மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ண. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணா எதுவும் பண்ண முடியாது. இதை இப்படி பிடிக்கணும். அந்த கை கம், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பண்ணு. இப்படிதான் பிடிக்கணும். ஃப்ரீயா சரியா? கையை இப்படி வச்சு இந்த ஆங்கிள் பிடிக்கணும். ஓகே, இத பாரு. பாடி ஃபிட்டா இருந்தாதான் பிராக்டிஸ் நல்லா பண்ண முடியும். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணும்னு வச்சுக்க, சாம்பியன் ஆக முடியாது. இங்க பாரு, நீ டென்ஷனா இருந்தா உன்னால எதையுமே கத்துக்க முடியாது, எதுலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. முதல்ல கண்ணை மூடி மனச ஒருநிலைப்படுத்த. உன் மனசு அலைபாயுது. நான் ஏன் போனும்? இது என்ன உன் கிரவுண்டா? நீ போ. நான் தானே இதுக்கு முன்னாடி இங்க நின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பாதையில உள்ள வந்துட்டு என்ன போக சொல்றீங்க? ஹலோ, நாங்களும் இந்த மேட்ச்ல விளையாட தான் வந்திருக்கோம். எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. நீ தான் வெளியே போயிட்டல, அப்புறம் என்ன? நான் பிராக்டிஸ் பண்ணணும், நீ போ. இப்ப எதுக்கு நீங்க இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? வேணும்னே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. இங்க முதல்ல நான் தான் வந்தேன்,
எனக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்கு. நீங்க போங்க. போலன்னா என்ன பண்ணுவ? வாங்க சார். ஆ? போலன்னா என்ன பண்ணுவ? போலன்னா ஏய், என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இருங்க அம்மாமா என்ன பிரச்சனை? இரு. தனா சொல்றது சரிதானம்மா. அவங்க தான் நம்ம இங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்க வேற கோர்ட்ல போய் விளையாடுங்க.